Assalamualaikum and hi friends, welcome to my channel Navshreen Vlogs Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் 7 ஸ்கீம்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஸ்கீம்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். இப்போ வாங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கீம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் என்ன இருக்குன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், எஸ்பி அக்கௌண்ட். நம்ம நார்மலாக பேங்க்லலாம் ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நார்மல் அக்கௌண்ட்டு தான். இந்த மாதிரி ஒரு புக்கு, நேஷ்னல் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் புக் தருவாங்க. இது வந்து எஸ்பி அக்கௌண்ட், சாதாரணமாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. ரெண்டாவது ஸ்கீம் என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட், ஆர்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீம். மூணாவது ஸ்கீம் டைம் டெபாசிட் அக்கௌண்ட், டிடி. நாலாவது ஸ்கீம் பேர் என்னென்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம், எம்ஐஎஸ். அஞ்சாவது ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், எஸ்சிஎஸ்எஸ். ஆறாவது ஸ்கீம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஸ்கீம் தான், பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப். ஏழாவது ஸ்கீம் சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட். இது வந்து பெண் பிள்ளைங்களுக்காண்டி சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்கீம் தான். இப்போ நம்ம இந்த 7 ஸ்கீமில் ஒரு ஸ்கீம் பற்றி மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், வாங்க பார்க்கலாம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட், ஆர்டி. நம்ம பேங்க்கில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடுவோம். ஆனால் பேங்க்கில் வந்து 6 months 1 year அந்த மாதிரி நம்ம டைம் இருக்கும். பட் போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ டைம் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா 5 years. அதாவது 60 months நம்ம ரெகுலராக கட்டணும். மினிமம் அமௌண்ட் நம்ம எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 100 rupees ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த 5 yearsமே நீங்கள் வந்து மந்த்லி 100 தான் பே பண்ணணும். அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் எந்த அமௌண்ட் போடுறீங்களோ அதே தான் நீங்கள் ஃபுல்லாகவே போடுற மாதிரி வரும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.8. இப்போ நம்ம ஒரு ஸ்மால் கால்குலேஷன் பார்ப்போம். நம்மளால் மினிமம் 1 monthக்கு 500 rupees சேவ் பண்ண முடியும்னா அதை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டியாக போட்டோன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 500 rupees மந்த்லி பே பண்ணுவோம். 60 monthக்கு, அதாவது 5 yearsக்கு நம்ம பே பண்ணணும். அப்போ நம்மக்கிட்ட 30,000 rupees ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு வரும். இந்த 500 நம்ம எப்படி சேவ் பண்ணலான்னா, நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்தே சேவ் பண்ணால் அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். டே 1 1 rupee, டே 2 2 rupee, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி எடுத்து வைக்கணும். டே 31 rupees எடுத்து வச்சிங்கன்னா உங்கள்கிட்ட 496 rupees இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி 1 ரூபாயாக சேவ் பண்ணி 500 rupees வந்துடும். அதை போய்ட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக 30,000 வரும். இந்த ஸ்கீமை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மெச்சூரிட்டி பீரியட் 5 years. அதுக்கு முன்னாடி நீங்கள் வித்ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பெனால்ட்டி மாதிரி ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு தந்துடுவாங்க. மற்ற ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.